என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கிறேன். சாதாரணமாக ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி கிளாஸ், அதிலே நீங்கள் ஸ்டிக்கரை வைத்து A B C D E F G என்று அந்த YZ வரைக்கும் எழுத்துக்களை வைத்திருக்கிறேன். 1 2 3 என்று சைவர் தனியாக வேண்டும் கண்டிப்பாக. ஆக 10 என்றால் 1 சைவர், இந்த மாதிரி கண்டிப்பாக சைவர் என்பது வேணும். 1 9 சைவர். ஆக ABCD என்ற எழுத்துக்களும் 1 2 3 4 5 6 7 8 9 சைவர் என்றதும் எழுதி வைத்திருக்கிறேன். ஆக நடுவிலே ஒரு வட்டம், அது ஓம் என்று வைத்திருக்கிறார்கள், சில இடங்களில் வைத்துவிட்டு ஒரு சிறிய சிங்கி அல்லது காயின் அல்லது ஒரு காசு, அது வைத்தால் எளிதாக அப்படி நகரக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கண்ணாடி கிளாஸில் இப்போது பாருங்கள், நான் எளிதாக மனதில் நான் செய்து மட்டும் காண்கிறேன். நீங்கள் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதி நிலை அடைந்து அந்த புண்ணிய லோகத்தில் உள்ள ஆவிகளை நாம் பிரார்த்திக்கிறோம். புண்ணிய லோகத்தில் உள்ள ஆவிகளே, நீங்கள் இங்கு நாங்கள் விரும்பி அழைக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்து எங்களுக்கு நல்வழி காட்டி மனித இனத்திற்கும் ஆவி உலகத்திற்கும் நாங்கள் முடிந்த நன்மையை செய்ய ஆசைப்படுவதால் உடனடியாக வந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நீ மனதை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் ஒரு கையை, ஒரு விரலை மட்டும் இதில் வைத்தீர்கள் என்றால், சிறிது நேரம் கண்கள் மூடி நிலையிலே வைத்துக் கொண்டு அதே அமைதி நிலையில் இருக்கும்போது தானாக இந்த ஒரு அந்த காயின் என்று சொல்லப்பட்டதில் நீங்கள் ஒரு விரலை வைத்தது இது போல சுற்ற ஆரம்பிக்கலாம். சிலருக்கு சுற்றலாம், எஸ் போடலாம், ஏதோ ஒரு செய்து கொண்டிருக்கும். இப்போது நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் வந்திருக்கும் கைகள் அசைய ஆரம்பித்த உடனேயே வந்திருக்கும் ஆகிய வணக்கம் 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 சொல்லுங்கள் என்று சொன்னாலே அந்த கையானது ஒவ்வொன்றாக பாருங்கள். இப்பொழுது பாருங்கள் எப்படி என்று வி என்ற எழுத்து எங்க இருக்கிறது? இந்த எழுத்துக்கு வி, ஏ, என், ஏ, கே, கே, ஏ, எம். இந்த விஏ என்ஏ கே கே எம் வணக்கம் வந்து விட்டது என்றால், நீங்கள் அந்த ஆவியாவது இங்கு வந்திருந்து நமக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து வணக்கம் சொல்லிவிட்டது. புண்ணிய லோகத்தில் உள்ள ஆவிகளை தங்களுடைய பெயரை அறிந்து கொள்ளலாமா என்றால், அது உடனே கொஞ்ச நேரம் இல்லை, நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள், எங்களுக்கு உங்களை அழைக்கும் போது மீண்டும் அழைப்பதற்கு உங்கள் பெயரை சொல்லி அழைத்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லும்போது எழுத்து ஐ என் டி ஆர் ஏ. நன்றாக நீங்கள் இந்த மாதிரி வரும்போது எழுத்தை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். INDRE என்பது இந்திரா, இந்திரா என்ற பெண்மணி வந்திருக்கிறார்கள் என்று தெரியும் போது நீங்கள் உடனே என்ன செய்ய வேண்டும்? வணக்கம் இந்திரா அவர்களே, நாங்கள் அழைத்தவுடன் நீங்கள் வந்து விட்டீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த நீங்கள் எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். உங்களுடைய தொடர்பு கிடைத்ததற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நீங்கள் கேள்வி கேட்க கேட்க பதிலும் வரும், அதை பார்க்கலாம். இப்பொழுது இதே காட்சியை, இதை நான் செய்ததை இப்பொழுது நமது ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் தன்மை கொண்ட ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இதில் அமர்ந்து தங்கள் கையை வைத்து இதை செயலாக்கம் செய்ய போகிறார்கள். பாருங்கள் நீங்கள். ஓகே, இப்பொழுது ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் தன்மை கொண்ட ஒரு பெண்மணி வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தன்னுடைய விரலை, வலது கையில் உள்ள அந்த ஆள்காட்டி விரலை அந்த நகரும் அந்த காயின் மீது வைக்கிறார்கள், மூடியின் மீது. ரொம்ப அழுத்தம் தர வேண்டாம், அதே சமயத்தில் மிக குறைந்த அழுத்தம் இல்லை. நன்றாக ஒரு அதை ஒரு ஓம் என்று எழுதுங்கள். மிக எளிதாக நகர்கிறதா? பதில் சொல்லுங்கள். ஓகே, அப்ப விரலை வச்சுக்கிட்டு நீங்க வச்சுக்கிறீங்க. இப்ப நாங்கள் அந்த விரல் முதலில் எளிதாக அந்த கண்ணாடியிலே நகரும் தன்மை கொண்டதாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டோம். இப்பொழுது அவர்கள் கண்களை மூடி தியான நிலைக்கு செல்கிறார்கள். கண்களை மூடி இருக்கிறீர்கள். அமைதியான சூழ்நிலையிலே அந்த இறை சக்தியை, அதோடு கூடி புண்ணிய லோகத்தில் உள்ள ஆவிகளை பற்றி மனதிலே நினைக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கும் புண்ணிய லோகத்தில் உள்ள ஆவிகளே, நாங்கள்
ஒரே மனதாக ஆழ்ந்த நிலையிலே சென்று உங்களை அழைக்கிறோம். என் கை மூலமாக நீங்கள் ஒவ்வொரு எழுத்தாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி எங்களுக்கு வழிகாட்டி நற்பண்புகளை சொல்லி பல விளக்கங்களை தர வேண்டுகிறோம். இப்பொழுது கண்களை திறந்து விட்டேன். கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த நகரும் அந்த காயின் மீது என் விரல் வைக்கப்பட்டிருக்கிறது. மனதை ஒருநிலைப்படுத்தி புண்ணியலோகத்தில் ஆவிகளை நான் பார்க்கிறேன். இப்போது என் கைகளிலே ஒருவித சிறிய அதிர்வை நான் பார்க்கிறேன். கைகள் லேசாக அதிர்ச்சி அடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வட்டம் சுத்துவது போல் சுத்த ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய் நகர்வதை பாருங்கள். எஸ், இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங், இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங், இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங். ஓகே, ஆக கைகள் தானாக அசைய ஆரம்பித்து விட்டது என்றால் அந்த புண்ணியலோகத்தில் உள்ள ஆவிகள் இங்கு வந்திருந்து உங்கள் கைகள் மூலமாக எழுத்துக்களை தந்து எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இருக்கிறார்கள். நன்றி. கைகள் நகர ஆரம்பித்து விட்டது. அந்த காய் நகர்கிறது. வணக்கம் வந்திருக்கிறது. நீங்களும் வணக்கம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வந்திருக்கும் புண்ணியலோக ஆவியே வணக்கம். ஓகே, வணக்கம். இந்த நேரத்தில் அமர்ந்து போகலாம். அந்த புண்ணியலோகத்து ஆவி வணக்கம் சொன்னதற்கு கை கூப்பி வணக்கம் சொல்லுகிறீர்கள். எங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிய அந்த புண்ணியலோகத்தில் ஆவியே இப்போது உங்களுடன் பேசுவதற்காக அமர்ந்துள்ள அந்த பெண்மணியின் விரல், ஆள்காட்டி விரல் அந்த காயின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அந்த எளிதாக நகர்கிறதா என்று செக் பண்ணுகிறார்கள். தானாக நகர்கிறது. சுற்று 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 சுற்றுவதை பாருங்கள். அது நகர ஆரம்பிக்கும் இது போல வட்டம் வட்டமாக அடிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். கான்சென்ட்ரேட், மோர் கான்சென்ட்ரேஷன். ஆக நாம் அந்த கேள்வியை நீங்கள் வணக்கம் சொல்லிடுவது, அதற்கு நானும் பதில் வணக்கம் சொல்லி எல்லோரும் கைகூப்பி வணங்கியது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறேன். பேசுங்கள். EN என்ன குறித்து வைக்கிறீங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன வேண்டும் என்று நம்மளே கேட்கிறது. அந்த புண்ணியலோகத்தில் ஆவி எதையும் தருவதற்கு தயாராக இருப்பது போன்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இருக்கிறது. நாங்கள் என்ன கேட்போம்? நாங்கள் அத்துணை பெற்றவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு உடல் நலம், மனநலம் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு இறைவனுடைய அந்த சக்தியை நீங்கள் பெற்று தாருங்கள். என்ன வந்ததுன்னு கவனிக்கிற உடலும்
அது பாருங்க, உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியமா பெறுவீர்கள் வந்துருச்சு. ரொம்ப நன்றி. அந்த இடத்துக்கு வந்த உடனே மற்ற எழுத்துக்கள் இல்லை என்பதற்காக அந்த இடத்துக்கு 2-3 தடவை அப்படி சுத்தி தான் நிற்கும். அதனால நினைச்சுக்கோங்க, சுத்திச்சுன்னா அந்த சொல்ல வேண்டியது சொல்லிச்சுன்னு அர்த்தம். ஆக எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நன்றிகள். உடல் மன நலத்திற்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறீர்கள். வந்திருக்கும் அந்த புண்ணியலோக ஆவியே உங்களுக்கு வணக்கம் சொல்லுகிறேன். நீங்கள் விடைபெற்று செல்லலாம். வணக்கம் சொல்லி செல்லுங்க. வணக்கம் என்று மீண்டும் சொல்லுங்க.